ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து லா எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. குவாலிஃபிகேஷன் லா படித்தவங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ இந்த கிரேட் 2 இந்த எக்ஸாம் கால்ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இது ப்ரீவியஸாக நம்ம வந்து லா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்கல்ல, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஒரு பதவிக்கான உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பதவிக்கான உரிமை அப்படிங்கிறது ஒரு சிவில் உரிமை. இது நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது தான், கொஞ்சம் யோசித்து போடணும். ஒரு சிவில் உரிமை அப்படிங்கிறது ஒரு பதவி, இந்த அரசியல் உரிமை, சமத்துவ உரிமை இதெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பதவிக்கான உரிமை, நமக்கு வந்து ஒரு பதவியில் இருக்கோம் அப்படிங்கிற உரிமை என்ன உரிமை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு சிவில் உரிமை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன் இஸ் அனைத்து வழக்குகளும் எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அப்படின்னு போக முடியாது. ஃபஸ்ட்டு அதற்கு தகுதியான குறைந்த தர நீதிமன்றம் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அதுக்கு கீழே இருக்குது, அது மாதிரில வந்துட்டு இது பண்ணிட்டு தான் நம்ம ஹை லெவலில் போக முடியும் அப்படின்றதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அதற்கு தகுதியான குறைந்த அப்படிங்கிறது தான் இதில் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் இஸ் ஒரு ஆணையை நிறைவேற்றுவதில் மூன்றாம் தரப்பினர் வெளியேற்றப்பட்டால் அவருக்கு என்ன பரிகாரம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைவேற்றும் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்க. ஒரு ஆணை அப்படிங்கிறது நிறைவேற்றுவதில் மூன்றாம் தரப்பினர் அப்படின்றா, அந்த மூன்றாம் தரப்பினர் இன்னொருத்தவங்க, இந்த 2 பேர் இல்லாமல் அடுத்த அந்த கேஸ்க்கு அப்பாற்பட்டவங்க வரும்போது வெளியேற்றப்பட்டால் அவருக்கு என்ன பரிகாரம்னா நிறைவேற்றும் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அந்த மூன்றாம் முறை என்னன்னா நீதிமன்றத்துக்கு வந்து திருப்பி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு வழக்கில் மைனர் பிரதிவாதியின் பாதுகாவலராக இருக்க யாரும் தயாராக இல்லை என்றால் நீதிமன்றத்தின் கடமை என்ன? அதன் அதிகாரியை பாதுகாவலராக நியமிக்க வேண்டும். அதனோட ஒரு வழக்கில் வந்து மைனர் வந்து பிரதிவாதியின் பாதுகாவலராக இருக்க யாரும் தயாராக இல்லை என்றால், அந்த மைனராக இருந்து அவங்க யாரும் வந்து அந்த மைனரை இது பண்ணிக்கல அப்படின்னா நீதிமன்றத்தின் வந்து என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அதன் அதிகாரியை பாதுகாவலராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? எப்போதுமே கொஸ்டின்ஸை பொறுத்தளவில் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கிற ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 5th ஒன், நன்கொடையாளர் தானாக முன்வந்து செயல்பட்டாலும் நியாயமற்ற ஆதிக்கத்தின் மூலம் பெறப்பட்ட நன்கொடை பத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, நன்கொடையாளரின் விருப்பப்படி செல்லாதது என விளம்பப்படலாம். இது வந்து நம்ம வந்து படிக்கும்போது நாங்கள் லால எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு தான் இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்கூல் புக்கில் இது மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வந்து தனியாக இதுக்கு புக் வந்து படிக்கணும். லக்ஷ்மிகாந்த், அது மாதிரி லக்ஷ்மிகாந்த் ப்ளஸ் வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்கள்ல, அதுக்கு தனித்தனி புக் இருக்கா, அந்த புக்கை படித்தா தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். நன்கொடையாளர் தானாக முன்வந்து செயல்பட்டாலும் நியாயமற்ற ஆதிக்கத்தின் மூலம் பெறப்பட்ட நன்கொடை பத்திரம் அப்படிங்கிறது நன்கொடையாளரின் விருப்பப்படி செல்லாதது அப்படின்னு விளம்பப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சொத்து பரிமாற்ற சட்டம் 1882 விதிகளின் கீழ் வசதியுரிமை எந்த அசையா சொத்திற்கு உள்ளதோ அந்த சொத்துடன் சேர்த்து தான் விற்கப்பட முடியும் அப்படிங்கிறது என்ன? கூற்று உண்மையா தவறான்னு கேட்டிருக்காங்க. சொத்து பரிமாற்ற சட்டம் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 வந்து வசதி உரிமை எந்த அசையா சொத்திற்கு உள்ளதோ அந்த சொத்துடன் சேர்த்து தான் விற்கப்பட முடியுங்கிறது கூற்று உண்மை தான். ஓகேவா? இது மாதிரி நான் இன்னும் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள். நான் இந்த பிடிஎஃப் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் தரேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.